നന്ദി പറയുന്നു. ഓ ലോർഡ് ജീസസ്, പിതാ സുതൻ പരിശുദ്ധാവിൻ പേരാலே ஆமென். என் பேர் ஆக்னஸ்ங்க. கால் வலியோட ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே வந்து ஆசீர்வாதத்தை கூட இருக்க முடியல, முட்டி போட முடியல. அப்போ ஆசீர்வாத நேரத்தில் ஃபாதர் இந்த திருதயத்தை தூக்கி காட்டும் போது என்னால் முட்டி போட முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மன கஷ்டத்தோடு வந்து இங்கே ரொம்ப அமைதியும் சந்தோஷமும் அதிகமாக நிறைஞ்சி நாங்கள் இங்கே இருக்கிறோம். இப்போது எங்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி, கடவுளுக்கு ஸ்தோத்திரம். ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. നന്ദി. ദൈവത്തിൻ്റെ പ്രത്യേകമായ സൗഖ്യം കിട്ടിയ അമ്മയ്ക്ക് എല്ലാവിധ അനുഗ്രഹം ഉണ്ടാകട്ടെ. ഓ ലോർഡ് ജീസസ്, പിതാ സുതൻ പരിശുദ്ധാവിൻ പേരാலே ஆமென். என் பேர் ரோஸ் மேரி. நான் சேலத்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். எனக்கு மனம் ரொம்ப வேதனையாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஜெபமே என்னால் பண்ண முடியல. ரொம்ப பாரத்தோடு நான் வந்து ஜெபித்தேன். கவுன்சிலிங் போனேன். அங்கே வந்து நீ செஞ்ச பாவத்தெல்லாம் நீ கடவுளிடம் ஒப்புக்கொடுமா அப்படின்னாங்க. நான் வந்து கவுன்சிலிங்கில் இருந்துட்டு பாவ சங்கீதனம் சரியாக செய்யவே மாட்டாங்க. அப்புறம் 20 வருஷமாக நான் என் மனதில் இந்த பாவத்தையெல்லாம் ஆண்டவரிடம் சொன்னேன். அப்புறம் திவ்யநற்கண்ணி உட்கொண்டேன். அப்போது என் பாவத்தெல்லாம் கடவுளை எடுத்த மாதிரி ஒரு அதிர்ச்சியான உணவு வந்தது. அந்த உணர்வுலேருந்து என் பாரமெல்லாம் குறைஞ்சது. அது പാപ സങ്കീർത്തനത്തിലൂടെ വലിയ അത്ഭുതം നടന്ന മകൾക്ക് ദൈവാനുഗ്രഹം വന്ന് നിറയട്ടെ. ഓ ലോർഡ് ജീസസ്, പിതാ സുതൻ പരിശുദ്ധാവിൻ പേരാலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்னோட பேர் ஃபெல்சிட்டா. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். ஜெருசலேம் தியான மையத்துக்கு இது வந்து முதல் முறையாக நான் வரேன். இங்கே வந்ததுனால எனக்கு ஒரு நல்ல ஒரு கவுன்சிலிங்கும் நல்ல ஒரு பாவ சங்கீதனமும் கிடச்சிது. அந்த பாவ சங்கீதனம் நான் செஞ்சதன் பயனாக நான் இங்கே வரும்போது மனசு நிறைய பாரத்தோடையும் துக்கத்தோடையும் வந்தேன். அதை வந்து கடவுள் என்கிட்டருந்து எடுத்து போட்டுட்டாரு. என்னோடய இருதயம் இப்போ வந்து ஒரு சிறு குழந்தையின் இருதயம் போல் லேசாக இருக்கிறத நான் உணர்கிறேன். இதுக்காக கடவுளுக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. നല്ല കുമ്പസാരത്തിലൂടെയും കൗൺസിലിലൂടെ അത്ഭുതകരമായ സൗഖ്യം കിട്ടിയ അവൾക്ക് എല്ലാ അനുഗ്രഹം വന്ന് നിറയട്ടെ. പിതാ സുതൻ പരിശുദ്ധാവിൻ പേരാலே ஆமென். என் பெயர் இமாக்குலேட். நான் சென்னையிலிருந்து வரேன். நான் அங்கேருந்து இங்கே வரும்போது மனம் நிறைய பாரத்தோடும் நிறைய கஷ்டங்களோடும் நான் வந்தேன். 2 நாள் பிரேயருக்கு அப்புறம் என்னுடைய பாரங்களும் என்னுடைய கஷ்டங்களும் நீங்கி நான் இங்கேருந்து சந்தோஷமாக செல்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி. அன்னை மரியாள் என் பரிந்துரை பேசியதற்காக அன்னைக்கும் நன்றி. കനത്ത പാപഭാരങ്ങളെല്ലാം ഈ മണ്ണിൽ അവസാനിച്ച് യാത്ര ചെയ്യുന്ന മകൾക്ക് ദൈവാനുഗ്രഹം കുടുംബത്തിൽ വന്ന് നിറയട്ടെ. പിതാ സുതൻ പരിശുദ്ധാവിൻ പേരാலே ஆமென். நான் மதுரையிலேருந்து வரேன். என் பேர் செந்தில். நான் இங்கே வரும்போது மனசில் பாரத்தோடு வந்தேன், ரொம்ப கஷ்டத்தோடு வந்தேன். ஆனால் ஃபாதர் ஜெபிக்கும்போது மனசில் உள்ள பாரம் பூரா அப்படியே குறைஞ்சி என் மேலே ஒரு நோய் வந்து 2 நாளாக அப்படியே தாக்கிட்டே இருந்துச்சு. அந்த மூல நோய் வந்து அப்படியே அரிச்சிக்கிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. ஃபாதர் வந்து ப்ரேயர் பண்ணும்போது அது வந்து அந்த வலி போனதே தெரியல. நேற்று நல்லா உறங்கி நல்லா தூங்கி எழுந்திரிச்சேன். மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவருக்கு நன்றி. മനസ്സിൻ്റെ ഭാരങ്ങളും ദുഃഖങ്ങളും കടന്നുപോയ കർത്താവിനോട് നമുക്ക് നന്ദി പറയാം. ഈ മകൻ അനുഗ്രഹിക്കപ്പെടട്ടെ. പിതാ സുതൻ പരിശുദ്ധാവിൻ പേരാலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. என்னுடைய பேர் ராபர்ட் ராஜசேகரன். நெல்லை மாவட்ட கடையனூரில் சேர்ந்தேன். முதல் முறையாக ஜெருசலேம் தியான மையத்தை கேள்விப்பட்டு சென்னையிலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து எனக்கு இப்போ 50 வயசு ஆகுது. என்னோடய ஒரு வயசுக்குள்ளே என்னோடய தாய் தந்தையர் இறந்துட்டாங்கன்னு எங்கள் பாட்டி சொல்லுதான் எனக்கு தெரியும். அப்போ நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். அப்பா அம்மா இறந்துட்டாங்களே இல்லையான்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அடிக்கடி வேதனைப்படுவேன். இப்போ எனக்கு ஒரு மகன் இருக்கான். இருந்தாலும் எனக்கு அந்த கஷ்டம் இருந்தது. ஆனால் 27ஆம் தேதி மத்தியானம் வந்து திருப்பள்ளி முடிஞ்சு நற்கரணை ஆரம்பது பட்டத்தாஜனை வந்து போதனையின் போது சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த பெற்றோர் தாயோ தகப்பனே இருந்தால் ஒரு அபசகனம் பிடிச்ச குழந்தை இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்கிறப்ப என்னை அறியாமல் கண்ணீர் விட்டு நான் அழுதேன். அழுதப்போ என்னோடய மனசில் இருந்த பாரம்லாம் இறங்கிடுச்சு. இயேசுக்கே நன்றி. கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நான் ஊட்டி போகும்போது மேட்டுப்பாளையத்தில் ஒரு 8 அடி பள்ளத்தில் சிமெண்ட் தரையில் கீழே விழுந்தேன். இடுப்பு வேதனையும் மூட்டு வலியும் இருந்தது. நான் தியானத்தில் கலந்து கொண்டதுக்கப்புறம் அந்த மூட்டு வேதனைலாம் எனக்கு சுத்தமாக நீங்கிடுச்சு. கடவுளுக்கு கோடான நன்றி. இயேசுவே புகழ். മരിയേ வாழ்க. ദൈവമേ, നിന്റെ പ്രത്യേകമായിരിക്കുന്ന സൗഖ്യം നൽകിയവർക്ക് ഞാൻ നന്ദി പറയുന്നു. ഓ ലോർഡ് ജീസസ്, പിതാ സുതൻ പരിശുദ്ധാവിൻ പേരാலே ஆமென்.
மரியே வாழ்க, இயேசுக்கே புகழ். என் பேர் செல்வி ஜோஸ்பின். எனக்கு ஹார்ட் பிரச்சனை இருந்தது. ஜனவரி மாதம் தியானத்துக்கு வந்து கூடினேன். என்னை இயேசு தொட்டு குணப்படுத்தினார். நான் இப்போ நல்லா இருக்கிறேன். இயேசுக்கு நன்றி, இயேசுக்கு புகழ். പൂർണ്ണമായ സൗഖ്യം നേടുന്നവർക്ക് നന്ദി പറയുന്നു. കർത്താവ് മകളെ ആശ്വസിപ്പിക്കണമേ. ഓ ലോർഡ് ജീസസ്, പിതാ സുതൻ പരിശുദ്ധാവിൻ പേരാലേ ആമേൻ. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. என்னுடைய பெயர் இசபெல்லா. நான் திருப்பூரிலிருந்து வந்தேன். போன வருடம் 2010 ஜனவரி மாதம் 13ஆம் தேதி எனது கணவர் இறந்த துக்கம் தாங்காமல் நான் மிகவும் வேதனைப்பட்டுட்டு இருந்தேன். அப்போ மெட்ராஸ்லேருந்து ரோசி சிஸ்டர் எனது சிநேகிதி சொர்ணமா மூலியமாக என்னை இங்கே கூட்டி கொண்டு வர சொன்னாங்க. அப்போ இங்கே நான் வந்து இந்த தியானத்தில் கலந்து கொண்ட முதல்ல ரோசி சிஸ்டர் எனக்கு தலைமையில் கை வச்சு ப்ரேயர் பண்ணினப்போ, நீ இந்த இடத்துக்கு மாதா கிட்ட வந்துட்ட, நீ இனிமேல் அழுகக்கூடாது, ஏசையா 54:3 வார்த்தைப்படி இனிமேல் உனக்கு கணவர் உன்னோட கணவர் இல்லை, ஆண்டவராய இயேசு தான் உன்னோட கணவர். அதனால் உன்னோட வேதனை அனைத்தையும் அவரோட பாதத்தில் நீ ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணு, தீவினர் கண்ணைக்கு முன்னால் கண்ணீரோடு பிரார்த்தனை பண்ணி நல்ல பாவசங்கீதனம் பண்ணேன்னு சொல்லி எனக்கு தைரியம் கொடுத்தாங்க. அன்னைக்கு நான் வந்து நல்லபடியாக கவுன்சிலிங் எடுத்த போது, சந்தோஷ் பிரதர் உங்களை ஆண்டவர் அற்புதமாக ஆசீர்வதிப்பார், உங்களை ஊழியத்துக்காக ஆண்டவர் தேர்ந்தெடுப்பார், இன்றைக்கி தைரியமாக ப்ரேயர் பண்ணுங்க, நல்ல பாவசங்கீதம் பண்ணி தீவினர் கண்ணு முன்னால் கண்ணீரோடு பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு அறிவுரை கொடுத்தாங்க. அதே மாதிரி நான் நல்ல பாவசங்கீதனம் செஞ்சு நான் கண்ணீரோடு தீவினர் கண்ணு முன்னால் பிரார்த்தனை பண்ணி அழுது மன்றாடி கேட்டபோது, ஆண்டவரே என்னை ஊழியத்துக்காக பயன்படுத்துங்க, என்னை பெயர் சொல்லி ஆண்டவர் என்னை கூப்பிடணும்னு நான் கண்ணீரோடு வேண்டினேன். அப்போது அந்த 3ஆவது நாள் ப்ரேயர் அப்போ பட்டத்து பாதை எல்லோரையும் பெயர் சொல்லி கூப்பிடுறப்போ இசபெல்லா என்ற பெயரையும் என்னை கூப்பிட்ட போது எனக்கு மிகுந்த சந்தோஷம் ஏற்பட்டுச்சு. அப்போவே ஃபாதர் என்னை ஆசீர்வதித்து ஊழியத்துக்காக என்னை பயன்படுத்த மாதிரி சொன்னாங்க. அது மிகுந்த சந்தோஷத்தோடு நான் திரும்பவும் ஊருக்கு போனேன். ஊருக்கு போய் எனக்கு தெரிந்தவங்க அநேகர்கிட்ட நோட்டீஸ் கொடுத்து நான் இந்த தியான மையத்தை பற்றி மிகவும் வல்லமையுள்ள தியான மையம் என்று சொல்லி எல்லாரிடமும் சொன்னேன். அடுத்த முறை நான் வர்றப்போ இங்கே வர வேணும் என்ற உந்துதல் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. 2வது முறை வர்றப்போ ஜனவரி 1ஆம் தேதி நாங்கள் முதல்லையே தியானத்துக்கு வரணும்னு எல்லாம் முடிவு பண்ணப்போ, ஜனவரி 1ஆம் தேதி காலையில் 4 மணிக்கு தூக்கம் தெளிஞ்சு நான் வெளியே வந்தப்போ முன்னால் இருந்த அந்த மொசைக்கு கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்து இடுப்புலையும் முதுகுலையும் அடிபட்டு போய் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தப்போ எலும்பு முறியலை. ஆனாலும் நீங்கள் கோயிலுக்கு போகிறேங்கிறீங்க, இடுப்பில் பெல்ட் போட்டுட்டு மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னாங்க. நான் பெல்ட்டும் போடலை, மருந்து மாத்திரை எதுவும் என் கையில் எடுத்துகிட்டு வரல. மாதா என்னை கண்டிப்பாக நீங்கள் கூட்டிகிட்டு வரணுங்கிற ஒரே விசுவாசத்தோட ட்ரெயினில் நான் வந்தேன். இங்கே வந்த உடனேயும் மாதாவோட ஜெருசலேம் மாதா கிட்ட வந்து என்னை நல்லபடியாக கூட்டி கொண்டு வந்து சேர்த்துனதுக்காக ஒரு ஜெபமாலை சொல்லி நன்றியோடு நானும் எனது சிநேகிதி சொர்ணமாவும் ரஃபேல் மோத்தாவும் ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணிட்டு தான் ரூமுக்கு போனோம். போன உடனே எனக்கு மறுபடியும் முதுகு வலி வந்தது. அப்போவே மாதாவோடைய எண்ணெயை முதுகில் போட்டுட்டு நீங்கள் பேசாமல் படுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்க. சாயங்காலம் 5:30 மணிக்கு ப்ரேயர் சமயத்தில் எனக்கு எந்த வலியோ வேதனையோ எதுவுமே வரல. அன்னைக்கும் அதே மாதிரி பட்டத்து பாதர் என்னைய ப்ரேயர் முடிஞ்சு முதுகு வேதனையோட இடுப்பு வலியோட எலும்பு வேதனையோடு வந்திருக்கும் ஒரு மகளை ஆண்டவர் தொடராரு என்று சொன்னப்போ நான் எழுந்து நின்று சொன்னேன். அப்போ அந்த வேதனை வலி எதுவும் உங்களுக்கு வராதுன்னு சொல்லி பட்டத்து பாதர் சொன்னப்போ மிகுந்த சந்தோஷத்தோடு தான் 2வது முறையும் நான் திரும்பி போனேன். ஆனால் 2வது தடவையும் முதல் தடவையும் பட்டத்து பாதர் அடுத்த முறை வர்றப்போ உங்களோட 2 பேரோ ஒருத்தரோ கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் 3வது முறை வர்றப்போ கண்டிப்பாக யாரையாவது கூட்டிகிட்டு வரணும்னு ஒரு முடிவோடு இருந்தேன். அப்போ தான் என்னோட பெரிய மகனும் மருமகளும் 2 பசங்களையும் நான் கூட்டி கொண்டு போகலான்னு சொல்லிட்டு நான் முடிவோடு புறப்படுற சமயத்தில் என் மறுபடியும் அந்த முதுகு வலி லேசாக வந்து எனக்கு இடையூறு ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் நான் வரலன்னா அவங்க வரமாட்டேன்னு சொல்லவும் நான் மறுபடியும் புறப்பட்டேன். இங்கே வந்து நான் இன்னொரு மகனும் மருமகளும் மகன் இல்லை 2 குழந்தைங்களோட அவங்க 7 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வர்றப்போ ஆட்டோவில் வர்ற சமயத்தில் டர்னிங் பண்ணுறப்ப பிரிட்ஜு மேலே அந்த ஆட்டோ அப்படியே சாயிற ஒரு நிலையில்
அப்படியே சாஞ்சுது. சேசுவே இயேசுவே எங்களை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு ஒரே குரலாக எல்லாம் சத்தம் போட்டோம். அந்த மேலே போன அந்த ஆட்டோ ஒரு நிமிஷத்தில் அப்படியே கீழே வந்து நல்ல விதமாக எங்கள் ஸ்டேஷனில் ட்ரெயினில் ஏறி இங்கே ஜெருசலேம் வந்த உடனேயும் நாங்கள் வெளியே எங்களுக்காக பஸ்ஸு நின்ன மாதிரி ஜெருசலேம் பஸ் நின்றுட்டு இருந்தது. அந்த பஸ்ஸில் நாங்கள் ஏறி வந்து மாதாவோட ஆசீர்வாதத்தை பெறதுக்கு மாதா எங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்தாங்க. இங்கே வந்த பிறகு நான் எல்லா ஆசீர்வாதத்தோட எல்லா சந்தோஷத்தோட எல்லாத்தையும் விட்டு நான் மிகுந்த சந்தோஷத்தோட போகிறேன். இந்த 7 பேரை கூட்டிகிட்டு வந்த போல் அடுத்த முறையும் நான் இன்னும் அநேகரை கூட்டிகிட்டு வர்றதுக்கு மாதா கிருபை செய்யணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. ദൈവമേ നിന്റെ നാമത്തിൽ അനേകം മക്കളെ കൂട്ടിക്കൊണ്ടുവരുന്ന കർത്താവിൻ്റെ പണിയാളായി മാറട്ടെ. പിതാസുതൻ പരിശുദ്ധാവിൻ പേരാലേ ആമേൻ. பிரைஸ் தி லார்ட். இயேசுக்கே புகழ். நான் அரியூர்லேருந்து வரேன். எனக்கு 6 மாதத்துக்கு முன்னால் பயங்கரமான இடுப்பு வலி இருந்தது. கள்ளக்குறிச்சிக்கு கொண்டுட்டு போய் ஸ்கேன் பண்ணோம். ஸ்கேன் பண்ண பார்த்து இடுப்பு எலும்பு நவுந்து போயிருக்கு. நீங்கள் எக்ஸசைஸ் மூலயமா தான் குணப்படுத்தலாம், வைத்தியெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் மன வேதனையோடு இருந்தேன். அதுக்கு பிற்பாடு பாண்டிச்சேரிக்கு போய் காட்டினேன். தெரிஞ்ச டாக்டர் இருந்தார், அவர்கிட்ட கொண்டு காட்டினேன். அவர்கிட்ட கொண்டு காட்ட பார்த்து அதே இடுப்பு வலி அதுக்கு எக்ஸசைஸ் மூலமாக தான் சரி பண்ணலாம், இதுக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் வீட்டில் வந்திருந்தேன். அப்போது எங்கள் அண்ணன் வந்து கேரளாவுக்கு ஜெருசலேமுக்கு 3 டைம் வந்திருந்தார். அவர் பட்டத்து பாதர் கொடுத்த அந்த எண்ணெய் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாரு. அது என் மனைவி டெய்லியும் இடுப்பில் முதுகு எலும்பெல்லாம் தேய்ச்சி விட்டுருந்தாங்க. அதுக்கு பிற்பாடு எலும்பு டாக்டர் ஸ்பெஷல் மெட்ராஸில் இருக்காரு சொல்லி அங்கே அனுப்பி விட்டாங்க. அங்கே போனோம். போய் பார்த்து அங்கே இதே ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு அங்கே போய் காட்டினோம். அவர் எலும்பு சம்மந்தப்பட்டது எல்லாமே டெஸ்ட் பண்ணார். டெஸ்ட் பண்ணிட்டு ரிசல்ட்லேயும் சரி உங்கள் உடம்புலையும் சரி எந்த ஃபால்ட்டும் இல்லை, நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு சொன்னார். அந்த நம்பிக்கையோடு சரின்ட்டு அப்புறம் வலி இருக்குதே அதுக்கு என்ன சார் பண்ணலான்னு கேட்டேன். அவர் வந்து வேணா இன்னொரு டிஜிட்டல் எக்ஸ்ரே ஒன்று எடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு கீழே டிஜிட்டல் எக்ஸ்ரே சொல்லி கொடுத்தாரு. அந்த ரிசல்ட்டும் எடுத்துகிட்டு வந்து காட்டணும் அவர்கிட்டே. அதுலேயும் ஒன்றும் இல்லைன்ட்டார். அப்புறம் வலிக்கு என்ன பண்ணலான்னு கேட்டதுக்கு நீரோ டாக்டர் பாருங்கன்னு சொன்னாங்க. சரின்ட்டு நீரோ டாக்டர் போய் பார்த்தோம். அவர் நரம்பில் ஃபுல் டெஸ்ட்டு எல்லாம் பண்ணுமே, வயிற்றில் ஸ்கேன்லேருந்து யூரின் டெஸ்ட்டு ப்ளட் டெஸ்ட்டு எல்லாமே பண்ணாங்க. உங்களுக்கு உடம்புல எந்த கோளாறும் இல்லை, எல்லாமே நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் எனக்கு வந்து தெய்வத்து மேலே பக்தி வந்தது. அதனால் சரி நான் வந்து 15 நாளைக்கு மாத்திரை கொடுத்தாங்க. மாத்திரை எடுத்துகிட்டு நான் ஊருக்கு வந்தேன். ஊருக்கு வந்து அந்த 15 நாள் மாத்திரை சாப்பிட்ருந்தேன். அப்புறம் எங்கள் ஊர்லேருந்து அந்தோணி ராஜுங்கிறவர் இங்கே வந்துட்டு இருக்காரு. அவர் வந்து என்னை கூப்பிட்டாரு. நான் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் காட்டிட்டு வந்துடுறேங்கன்னு சொன்னேன். சொல்ல பார்த்து ஹாஸ்பிட்டல்லாம் போவானா, நீங்கள் கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. சரி, சாமி மேலே நம்பிக்கை இல்லாமல் நம்ம வந்து கோயிலுக்கு வைத்தியம் பண்ண மறுபடியும் போகக்கூடாதுன்ட்டு நேராக கோயிலுக்கு வந்துட்டேன். வைத்தியம் பண்ண போகல. அதுலேருந்து 3 மாதமாக தொடர்ந்து வரேன். எனக்கு எந்த வலியும் இல்லை. வேலை கஷ்டமாக இருக்கிற வலி மட்டும்தான் இருக்குமாச்சு, மற்றபடி இந்த இடுப்பு சம்மந்தப்பட்ட வலி எதுவுமே எனக்கு இல்லை. இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. നിലവിളിക്കലെ എണ്ണയിലൂടെ ഒരു അത്ഭുതകരമായ സൗഖ്യം നടന്നാണ് കേട്ടത്. ദൈവമേ മകൻ്റെ സൗഖ്യം പൂർണ്ണമായി തീരട്ടെ. പിതാ സുതൻ പരിശുദ്ധാവിൻ പേരാലേ. இயேசுவுக்கே புகழ். எனது பெயர் மார்ட்டின் கெனடி. எனது மனைவி அமலா ஜோஸ்பின். நாங்கள் இருவரும் பாண்டிச்சேரியில் ஆசிரியர்களாக பணிபுரிந்து வருகிறோம். கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பாக எனது 2 சிறுநீரகங்களும் முற்றிலும் பழுதடைந்துவிட்ட நிலையில் தமிழகத்தின் பிரபல மருத்துவமனைகளின் பல்வேறு டாக்டர்களிடம் ஆலோசனைக்கு சென்றபோது அவர்கள் அனைவரும் நீங்கள் கடைசி கட்டத்தில் வந்திருக்கிறீர்கள், இனி ஒன்றும் செய்ய இயலாது, 1 வருடத்துக்கு மேல் உங்களுக்கு உத்தரவாதம் தர முடியாது என்று கூறிவிட்டனர். அதன் பிறகு ஜெருசலேம் தியான இல்லத்திற்கு வந்து உள்ளிருப்பு தியானத்திலே கலந்து கொண்டோம். எனது வாழ்க்கையில் செய்த அனைத்து பாவங்களையும் சொல்லி முழுமையான பாவ சங்கீர்த்தனம் செய்தேன். கவுன்சிலிங்கும் பெற்றுக்கொண்டேன். அதன் பிறகு இந்த மையத்தின் இயக்குனர் திரு டேவிஸ் பட்டத்து ஃபாதர் அவர்கள் எனது தலையில் கை வைத்து ஜெபித்து, உனது 2 கிட்னிகளையும் ஆண்டவர் முற்றிலுமாக குணமாக்கி இருக்கிறார், ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள் என்று சொன்னார். அதன் பிறகு இந்த கடந்த 4 ஆண்டுகளாக எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் எந்தவித குறையும் இல்லாமல் பரிபூர்ண நலத்துடன் என்னுடைய கடமைகளை உற்சாகமாக செய்து வர ஆண்டவர் எனக்கு அருள் புரிந்தார். ஆண்டவருக்கே நன்றி. கண்ணீரோடு விதை விதைப்பவர்கள் பெருமகிழ்ச்சியோடு அறுவடை செய்வார்கள் என்று வாக்குத்தத்திற்கேற்ப நான் என் வீட்டுக்கார்ட்ட இங்கே டேவிஸ் பட்டத்து ஃபாதரை பார்க்கும் வரைக்கும் எனக்கு வந்து மனதில் ஒரு நம்பிக்கையே இல்லை. ஆனால் ஃபாதர் வந்து நிச்சயமாக கட்டாயமாக மனிதனால் கைவிடப்பட்டதை ஆண்டவர் இயேசுவால் குணப்படுத்த முடியும், உங்களுக்கு நீங்கள் அடுத்த முறை வரும்போது சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று கூறினார். அதே போல் அவரோட சரீரத்தில் எண்ணெய் தேய்த்தார்.
எங்களுக்கு எண்ணெய் கொடுத்தார். அந்த எண்ணெயை நான் நாள்தோறும் தவறாமல் அவருடைய அந்த கிட்னி பகுதியில் அன்னை பெயரால் அவற்றை சொல்லி சிலுவை அடையாளமிட்டு இன்று அவர் பரிபூரணமாக குணம் பெற்றார் என்றால் அது இந்த ஜெருசலேம் தியான மையத்தில் உள்ள ஃபாதர் டேவிஸ் பட்டத்தையே சாரும். நன்றி சொல்கின்றேன். அது மட்டுமில்லாது என் மகளுக்கு புதுவை அரசு பல் மருத்துவமனையிலேயே இலவசமாக டாக்டர் சீட்டு கிடைத்ததற்கு நான் நன்றி சொல்கிறேன். அது வந்து செப்டம்பர் 8 மாதாவுடைய பிறந்த நாள் அன்று பரிசாக எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது என்பதையும் நான் பெருமையாக சொல்கின்றேன். அப்புறம் இந்த தியானத்திற்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளத்தால் ஒவ்வொரு மாதமும் குறைந்தது 10 நாளை குறையாமல் போகும். ஆனால் என்று இந்த தியான மையத்தில் நான் காலடி வைத்து எனது இந்த வயிற்று வலிக்கும் இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளத்துக்கும் வேண்டிக் கொண்டோம். மருத்துவர் வந்து என்னுடைய யூட்ரஸை ரிமூவ் பண்ண வேண்டும், கட்டி இருக்குது என்று சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது ஆப்ரேஷன் செய்யாமலேயே நான் பரிபூரணமாக குணமடைந்து விட்டேன் என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது நான் மிகவும் மகிழ்ச்சியாக, இதோ எசையா 43:10 சொல்கிறது, நீங்கள் என் சாட்சிகள், உங்களை என் ஊழியக்காரனாக தேர்ந்து கொண்டேன் என்றார் ஆண்டவர். ஆம், இப்பொழுது இந்த ஜெருசலேம் தியான மையத்தின் வழியாக எங்களை சாட்சிகளாக ஃபாதர் டேவிஸ் பட்டத்து வழியாக உங்கள் முன்னிலையில் சாட்சி பகர செய்ததற்காக இந்த நிறுவனத்தை டைரக்டர் அவருக்கு நன்றி கூறி எனது സാക്ഷിയെ കിഡ്നി രോഗത്തിൽ നിന്ന് പരിപൂർണമായി സൗഖ്യം പ്രാപിച്ച മാർട്ടിനെ യേശു അനുഗ്രഹിക്കട്ടെ. ലോർഡ് ജീസസ് ഹോളി സ്പിരിറ്റ് പിതാ സുതൻ പരിശുദ്ധാവിൻ പേരാലേ ആമേൻ. സ്ത്രീ സഹജമായ രോഗങ്ങൾ